ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. என்னன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு கிளம்பியிருந்தோங்க. அந்த ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான். ஆக்சுவலாக டே 1ஓட பார்ட் 2 வீடியோ. டே 1 வந்து ஆல்ரெடி நான் வந்து எங்களோட ஹோட்டல் ரூம் டோர் அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் அந்த வீடியோவோட லிங்க் இருக்கிறவங்க வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரைடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃபெரி போகிறோம். அதாவது ஒரு பெரிய போட்டில் வந்துட்டு போக போகிறோம். அதுவும் எப்படின்னா, நம்ம காரில் போகிறோம் இல்லையா, நம்ம இறங்கி நடந்தெல்லாம் வந்து ஃபெரிக்குள்ளே போக தேவையில்லைங்க. நம்ம காரோட வந்து நேராகவே வந்து நம்ம அந்த ஃபெரியில் ஏற்றிடலாம். கேட்கும் போதே ஒரே ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, எனக்குமே அப்படிதான் இருந்தது. என்னோட காரோட போயிட்டு நம்ம போட்டு மேலே ஏற போகிறோமா? காரெல்லாம் ஷிப் பண்ணி பார்த்துருக்கோம். பட் நம்மளும் வந்து காருக்குள்ளே இருந்துட்டு நம்மளையும் சேர்த்து காரோட ஷிப் பண்ணி அடுத்த ஸ்டேட்ல கூப்பிட்டு போய் விடுறதெல்லாம் வந்து இங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்னா அதனால தான் வந்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே எப்படின்னா, இங்கே உள்ளே வந்ததும் இந்த மாதிரி தனித்தனி லேனில் வந்துட்டு வண்டியெல்லாம் லைன் கட்டி நிற்கும். ஸோ ஒரு லேனாக வந்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஒரு போட் வந்து ஃபில்லாக ஸோ அடுத்த வந்துட்டு பெரிய ஃபில்லாக அடுத்த பெரியில வந்துட்டு நம்ம வந்து காரோட போயிடலாம். இதுக்கு டிக்கெட்ஸ்லாமும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம போகலாம். நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் சின்ன சின்ன கார் மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய ட்ரக்கு, பெரிய கண்டெய்னரோட இருக்க ட்ரக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து இந்த ஃபெரிக்கு மேலே ஏற்றுறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். சைடில் பாருங்களேன், பெரிய டேங்கர் லாரியெல்லாம் நிற்கிது. இதோ பாருங்க, அதோ ஒன்று சைடில் போயிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் எப்படிடா இந்த ஃபெரியில் போகும் அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நாங்கள் போய் நிற்கும் போதே லாஸ்ட் லைனில் நின்ன மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ நிறைய கார் இருந்துச்சு எங்களுக்கு முன்னாடி. ரைட்டு, சரி எப்படியும் ஒரு 1 or 2 hours வந்து ஆயிரும் அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல, ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு ஒரு 10 minutesக்குள்ளேயே வந்துட்டு எல்லா லேனும் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுமே பாருங்கள், நேராக வந்து நம்ம அந்த ஃபெரிக்கு மேலே தான் ஏற போகிறோம். ஸோ இங்கே டிக்கெட் செக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்களா, ஸோ அப்படியே ரோடோடு அட்டாச் ஆகி நிற்கிதா. இதோ பாருங்கள். ஸோ இதான் வந்துட்டு நம்ம சொன்ன அந்த ஃபெரி. ஸோ நம்ம வந்து இந்த பெரிய ஷிப்புக்குள்ளே க்ரூஸ்க்குள்ளே வந்து ஏறிட்டோம். சமயம் நமக்கு முன்னாடி ஒரு டேங்கர் லாரி நிற்கிது பார்த்தீங்களா, ஒரு பெரிய ட்ரக்கு. ஸோ வந்தாச்சு. நமக்கு ஒரு லேன் வந்து அவங்க அலாட் பண்ணி நம்மளோட வண்டி பெருசு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே நின்றுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலி வந்து நம்மளோட ஷிப்பு கிளம்பிருச்சுங்க. நம்ம போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக வந்து கார்லேருந்து வெளியவும் இறங்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தான் வந்துட்டு கிட்ஸ்லாம் இருந்ததுனால வேண்டாம், காருக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்கள், சைடில் வந்து இந்த லேக்குக்கு நடுவில் வந்து இந்த க்ரூஸ் இந்த ஃபெரி வந்து போகும். ஸோ அதுதான் வந்து இப்போ எங்கன்னா நம்ம வெர்மாண்ட் அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்குமா. ஸோ இப்போ வந்து நம்ம நியூ ஹாம்ப்ஷயர் அப்படின்ற ஸ்டேட்டை நோக்கி தான் வந்து போகிறோம். ஸோ நம்ம இந்த நியூ ஹாம்ப்ஷயரையும் வெர்மாண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற லேக்கு தான் இது. ஸோ நம்ம அதான் வந்துட்டு இந்த ஃபெரியில் ஏறி நம்ம ரைட் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க, நான் வந்து இந்த நியூ ஹாம்ப்ஷயரை வந்து தப்பாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் போல் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போயுமே அந்த மாதிரி வந்து அந்த பேரை வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அது வந்து இன்டென்ஷனாக பண்ணுறது இல்லைங்க, வாய் தவறி வர்றது தான். ஸோ நம்ம வந்து ஒரு வேர்டை வந்து இப்படி தான் நினச்சி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது சம்டைம்ஸ் மாறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ரைட் பண்ணி போயிட்டே இருக்கோம். செம்மையாக இருந்துச்சுங்க இந்த வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல, பட் வந்து நேரில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் குட்டி குட்டி ஐலாண்டு மாதிரிலாம் வர தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அது ஐலாண்டா இல்லை அந்த பக்கமாக இருக்க வந்து லேண்டு, நமக்கு அந்த மாதிரி ஊரெல்லாம் அந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு தெரியல, பட் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எப்படி
ஏத்திட்டோம். ஆமாடி, அப் டவுன் ஆகுது. ஸோ இந்த ரைடு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க எங்களுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெளியிலேருந்து வெளியே போயிட்டே இருக்கோம். முடிஞ்சிருச்சு இந்த ரைடு வந்துட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரோட்ல தாங்க ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனரியாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக மரம், செடி, கொடிகள் ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து நல்லா சீனிக்காக அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டோவ், அதாவது ஒரு ஸ்கை ரைடு தாங்க நம்ம போக போகிறோம். அது பேர் கண்டோலா, ஸ்டோவ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இது ஒரு ஸ்கை ரைடு தாங்க. அந்த ரோப் கார் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரைடு தாங்க நம்ம இப்போ போக போகிறோம். அதுக்கு தான் இப்போ போயிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட அந்த ஸ்கை ரைட் போகிறதுக்கு நம்ம வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோங்க, கண்டோலா ரைட் போகிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இறங்குனதும் செம குளிருங்க. ஜாக்கெட்லாம் இல்லாமல் வரவே முடியல. எல்லாரும் ஜாக்கெட்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். எதிர்பார்த்தது வெதர் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு, கோல்டு ஆயிடுச்சுங்க. ஸோ சம்மர் மாதிரியே தான் இருந்துச்சா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில். ஸோ எப்படியும் வெதர் வந்து இங்கே கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் கிளம்பணும். சேஃபாக ஜாக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி தான் கிளம்பணும். ஹாய் ஆதிமா, எங்கே வந்திருக்கோம்? என்ன ரைடு அது பேரு? கண்டோலா ரைடு. கண்டோலா ரைடு சொல்லு. சூப்பரா போகுது. ஸோ இதுதாங்க அந்த ரைடு. பாக்ஸாக போகுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதில் தான் இப்போ போக போகிறோம். பார்க்கவே செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம இப்போ இதில் போயிட்டு ஏறிட்டு அதுக்கப்புறமா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்குமே வந்துட்டு டிக்கெட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்ததுங்க. ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாமா, பட் நாங்கள் வந்து நேரில் தான் வாங்கினோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க பாருங்கள். ஸோ போயிட்டு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம இப்போ போயிட்டு லைனில் நின்று இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா. இது வந்து ஃபால் டைம் இல்லையா. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா, அதனால வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கியூமே ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. சொல்லுங்க. 1928 பிப்ரவரி 30. எவ்வளோ பெரிய கியூ பார்த்தீங்களா. நம்ம இதை கடந்து தான் இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ரைடே ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, சூப்பராக டிக்கெட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து உள்ளே வந்துட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது.
ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பீட்ல வந்துட்டு ஸ்லோவா போயிட்டே இருக்கும். நம்ம ரன்னிங்லேயே பஸ்ல ஏறுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதுல ஏற வேண்டியதா இருக்கும். பட் ரொம்ப டேஞ்சரஸ் எல்லாம் இருக்காது. ஈஸியா தான் இருக்கும் வந்து ஏறுறதுக்கு. ஏய் ரியா வெயிட் பண்ணு. என்ன பஸ் ஏறுறது எடுக்கணுமா? ஏறுறது நான் ஜெயிலுக்கு போறேன். ஸோ நம்ம இப்போ இந்த பொட்டிக்குள்ள ஏறி உட்காந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் உட்காரலாங்க. 4லேருந்து 6 மெம்பர்ஸ் வந்து உட்காரலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பேராக போனால் 2 பேர் கூட ரைட் பண்ணலாம். நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏறி இருந்தோம். நாங்கள் வந்து 5 பேர் உட்காந்துருந்தோம் இதுக்குள்ள. ஸோ செமையாக வந்துட்டு எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம மவுண்டன் மேலே போகிறது தாங்க இந்த கண்டோலா ரைடு வந்துட்டு. நம்ம போகிற வழியில் வந்து நல்லா சீனிக்காக இருக்கும். நம்ம டாப்பில் அந்த ஃபால் கலர்ஸ் வந்துட்டு நம்ம டாப்பில் இருந்துட்டு கீழே பார்க்கும்போது வந்துட்டு இந்த கலர்ஃபுல்லாக வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ வந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு நாங்கள் இதே மாதிரி வந்து ஒரு ஸ்கை ரைட் போயிருந்தோங்க ஃபால் ட்ரிப் அப்போ. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது இந்த ரைடு வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்கு இல்லையா, கிளாஸ்லாம் போட்டு சேஃபாக. அது வந்து சுத்தமாக சேஃப்டியே இல்லைங்க. சேஃப்டி இல்லைன்னு அது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடு போல். நாங்கள் இது தெரியாமல் ஜாலியாக இருக்கும்னு ஏறி உட்காந்துட்டோம். செமையாக அள்ளு விட்டுருச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. அவ்வளோவா பயமாக இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் அப்படி பதட்டமாக இருக்கும் இல்லையா, அப்படி மட்டும் இருந்துச்சு. பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த ரைடு. ஸோ இவ்வளோ நேரம் இருந்ததோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், மலை மேலே ஏறுறது வந்து அப்படியே நல்லா தெரியுது பாருங்க. இந்த வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது அந்த அப்படியே அந்த பாறையெல்லாம் கீழே இருந்து. ஸோ அதுக்கு மேலே ஏறும்போது கீழே பார்க்கும்போதெல்லாம் வந்து செமையாக இருந்ததுங்க. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக சேஃபாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு ரைட் பண்ணுறதுக்கு. பட் பார்த்தீங்களா, இது பார்த்தாலே தெரியுது கரடு முரடா ஹைட்டில் வேற ஏறிட்டோமா. ஸோ பின்னாடி திரும்பி பார்த்தா ஹைட்டு, நேராக பார்த்தோன்னா வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு கீழே பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. இப்போ நம்ம இப்போ இறங்கி வந்துட்டு இந்த மலையோட உயரத்தில் போய் நின்று இந்த கீழே எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. சொன்னேன் இல்லையா, மலைக்கு மேலே தான் நம்ம இப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, அது அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம வந்த ரைடு அந்த இடம். இது வந்துட்டு இந்த மலைக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்பேஸு. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம எங்கே வந்தாலும் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் இல்லையா. ஸோ ஃபோட்டோ செஷன்ஸ் எல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். இங்கே தான் சரியான குளிருங்க. மலைக்கு மேலே வேறு நம்ம இருக்கோமா, டெம்பரேச்சர் செம டவுன் ஆயிடுச்சு. செம குளிரில் தான் நின்றுட்டு இருந்தோம். நல்ல வேலை ஜாக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போனதுனால தப்பிச்சோம். ஸோ நமக்கு தான் பசி வந்துருமே, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே போயிட்டு வாஃபிள்ஸ் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்களுக்குமே வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இங்கேயே வந்துட்டு அந்த ஃபுட் கோர்ட்டு கேஃபெட்டேரியா வந்து இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வந்து வந்த மாதிரியே இறங்க வேண்டியதான். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் க்யூவில் நிற்கிறோங்க.
இருக்கான் ஆதி, கியூட்டா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான், ஹீரோ மாதிரி இருக்கான், ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கான். ஸோ நம்ம இப்போ இந்த கண்டோலா ரைடு முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைம் ஆயிடுச்சா, லஞ்ச் டைம்லாம் தாண்டிடுச்சு. ஸோ சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கோங்க. வழியிலலாம் செம்ம டிராஃபிக்கு. ஸோ அதெல்லாம் கடந்து தான் வந்து நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இது சீசன் இல்லையா, அதனால வந்துட்டு இந்த லொக்கேஷன் வந்துட்டு நல்லா டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. பட் ஓகே, ரொம்பலாம் டைம் எடுக்கல, நாங்கள் பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் போயிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். இதில் தான் வந்து ஒரு பெரிய சொதப்பல் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு நினச்சி ஒன்று சூஸ் பண்ணோம். சரி ஓகேன்னு உள்ளே போய் பார்த்தோன்னா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக எதுவுமே இல்லை மெனுவில். கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணி வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அடுத்து நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு சின்ன வந்து கேரி அவுட் மட்டும்தான் இருந்துச்சு, அங்கே டைனிங் கிடையாது. ஸோ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் காரில் தான் உட்காந்து சாப்பிட்டோமா, பெருசாக அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். ஸோ நம்ம வந்து சும்மா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். பட் நாங்கள் இங்கே சாப்பிட்லிங்க, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வேற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஒரு சைட் சீயிங் இருந்துச்சு. இது வந்து சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சா, ஸோ இங்கே வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஏய் ஆதி, ரொம்ப ஒட்டுக்கு போகாத. நான் 4:59 எழுச்சி ஓடிடுவேன் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் யாரும் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு போர்டு வாக் மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே தான் வந்து கிட்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தூரத்தில் ஒரு கோனிக்கல் ஷேப்பில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஸ்டோவ் சர்ச்சாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் இந்த லொக்கேஷனில். ஸோ அது பக்கத்தில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம், பட் வந்து அது எதுவும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் எங்களுக்கு டைமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் பக்கத்தில் போகல. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இது வியூ வந்துட்டு செமையாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அதை. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு பாருங்களேன். இது ஒரு அடர்ந்த காடு கூட இல்லைங்க, இது ஒரு பொதார் மாதிரி இருக்கா. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பாட் இருக்குங்க. என்னன்னா, இதுக்குள்ளே வந்துட்டு போனோன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது வியூ பாயிண்ட் தாங்க, செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் தண்ணி நின்று இருந்துச்சா, இதுக்கு மேலே வந்துட்டு இந்த வுட்டில் வந்துட்டு இந்த வாக் பாத்து மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதில் தான் வந்து இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம். இது வந்துட்டு நேராக தான் நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கரடு முரடாக வந்துட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து இந்த பாறையிலே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ப்ளஸ் வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டுமே வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்துக்கு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி இந்த ஆபத்தான பகுதியில் கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்கட்டெல்லாம் ஏறி மலை மேலே காடு மேலெல்லாம் ஏறி கடந்து வந்துட்டோங்க. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. பட் என்னால் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் வந்து எடுக்க முடிஞ்சுது. ரொம்ப வந்து நிறைய ஸ்பாட்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஷார்ட் டைமில். ஸோ அதனால் ரொம்ப அவசரமாக போனதுனால வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கிளிப்பிங் எடுத்து போட்டிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோவோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன்.